சௌதாசம் மதயந்தீவ கேசினி சகரம் யதா. எப்படி கேசினி சகரனை ஏண்டினவளோ ஐஷதம் தமயந்தீவ பைமீபதி மனூரதா ததாஹமிச்வாகுவரம். கடைசியில ஒரு பதிவிரதையை சொல்லி அந்த பதிவிரதையை போல இச்வாகுகுல தெய்வத்தமான என் ராமனை நான் அண்டினவள்டா அண்டினவள்டின்னு சொல்றாள். ராட்சசிகளை பார்த்து யாருன்னாள் நைஷதம் தமயந்தீவா பைமீபதி மனூரதா. எப்படி நலனே அண்டினவளோ பைமி தமயந்தி அது மாதிரி என்னாகவே ஆண்டினவள் நாளாம். தமயந்தியை கிட்ட போட்டுக்கின்றாள். ஏன்னா இவா குடும்பத்துல சமைச்சு போட்டுருக்கான் 3 வருஷம். அவன் ராமனுடைய குடும்பத்துல சீதையனுடைய குடும்பத்துல ருத்துபர்ணனுடைய ராஜ்யத்துல நலன் 3 வருஷம் சமய பண்ணி 3 வருஷம் குதிரை தைச்சு ஆகி ராஜரூபம் போய் குள்ளமான கை குள்ளமான கால் குள்ளமான உருவம் விகாரமான ரூபம் பாகுகன் பேரோட அப்படி நலன் 3 வருஷம் வசிச்சு எங்க இருக்கான் புருஷன் தெரியாம பல வேத வித்துக்களை பல ஊர்களுக்கு அனுப்பிச்சு ஒரு ஸ்லோகத்தை சொல்ல சொல்லி தமயந்தி அதற்கு யார் வத சொல்றான்னு சொல்லுன்னு அனுப்பிச்சாள். இந்த பாகுகன் அயோத்தியில வேலை செஞ்சிருக்கான். ருத்துபர்ணனுடைய வீட்டுல நலன்னு தெரியாம இவன் வேலை செஞ்சிருக்கான். ருத்துபர்ணனுடைய குடும்பத்துல ராமன் பிறந்த வம்சம் ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு புண்ணிய புருஷனுக்கு அங்க சமய பண்ணி குடம் தூக்கி கொண்டு போய் குதிரை தைச்சுட்டு இருக்கிறவன் வத சொன்னார். என்னமோ கஷ்டம் வந்தா பொறுத்துக்கணும் பதிவிரதைகள் காலத்தை கொஞ்சம் பொறுத்துக்கின்றான ஆனும் கஷ்டத்தை என்று அவன் வத சொல்லி அனுப்பிச்சான். இதை சொன்னாள் பாகுகன் விகாரமான ரூபம் அவன் இப்படி சொன்னான்னு தமயந்தி கிட்ட சொன்னாள். தமயந்திக்கு தன் புருஷன் சொன்ன சொல்லாட்டமா தோன்றுவது சொல்லு ரூபத்துல சந்தேகமா இருந்தது. அதுக்காக கபட்டமா என்ன பண்ணினாள் அவ அப்பா மாதிரி ஒரு கையெழுத்தை போட்டு பத்திரிகைய ஒரு பிராமணன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாள். அதுல என்ன சொல்லி அனுப்பிச்சாள்னா பல தேசத்துல இருந்து தமயந்தி மறுபடியும் இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போறாள். அவள் புருஷனை காணும் நலனே நாளை தினம் காலையில நீ என்னைக்கு போய் பாக்குறியோ அன்னைக்கு நாளைக்கு சொல்லுவா. நாளை தினம் காலையில சுயம்பரம் பல தேசத்துல இருந்து ராஜாக்கள் ராஜகுமாரா எல்லாரும் வந்திருக்காளாம். அவன் கழவாள்லாம் கூட கிடைச்சா பாக்குறது கல்யாணம்னு வந்திருக்காளாம். ராஜானும் ராஜபுத்திராஷ்டான் ராஜாக்களும் ராஜகுமாராடும் வந்திருக்காள்னு போய் ருத்துபர்ண நடத்த சொல்லு சொல்லிவிட்டாள் தமயந்தி. இங்கிருந்து போய் அந்த பிராமணன் போய் ருத்துபர்ணன் கிட்ட சொல்லிவிட்டார். அவனுக்கு தமயந்தி லட்சணமா இருப்பது உலகம் முழுக்க தெரியும். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணித்தது. உடனே இந்த பாகுகனை கூப்பிட்டு காட்டான். நாளைக்கு போகணுமே நம்ம குதிரை போகுமா தமயந்தி வார புருஷனை வரிக்க போறாளா ஒரு புருஷனை காணுமா நலனே போகுமான்னு காட்டானா. ஒரு மணி பாகுகன் அந்த அழுதது உள்ள அழுதானா. ஆஹா சாபத்தியாச்ச விசேஷதா குழந்தைகள் இருக்கு. இந்திரசேனம் சுதஞ்சாபி இந்திரசேனாஞ்ச கன்யகாம் இந்திரசேனன் ஒரு பிள்ளை இந்திரசேனன் ஒரு பெண் நமக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கு. அப்படி இருந்தும் இன்னொரு புருஷனை நாம் காணும்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எத்தனை சுட்டாளா இப்படி கூட துணி போயிட்டா உள்ள அழுதானா. என்ன யோசிக்கிறேன் நாளா குதிரை போகுமான்னு யோசிச்சேன் நானா. நலன் பாபுனா வேஷம் போட்டு இருக்கானே போகும் போட்டான் தேரை கட்டி கொண்டு போட்டான். போனா இங்க இருந்து 5 மணிக்கு போறது விதர்ப தேசத்துல தமயந்தியினுடைய பிறந்தா தூருது. அவன் என்ன பண்ணிருக்கா கட்டிக்காரத்தனமா நலன் சூதாடுற போது அவன் தன்னை மறந்து ஆடுறான். குழந்தைகளை வச்சு ஆடிவிடுவான். பரம்பரையா இருந்த குதிரைகளையும் வச்சு ஆடுவான் தேரையும் வச்சு ஆடுவான். அப்படி ஆடினா குடும்பத்தினுடைய ஸ்ரீயே போயிடும். அதையும் வச்சு ஆடப்படாதுன்னு 2 குழந்தைகளையும் அந்த தேர்ல வச்சு வேலைக்காரனை விட்டு தேரோட்டியை விட்டு பிறந்தாட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. அவனுக்கு தெரியாமலே நலனுக்கு தெரியாமலே 2 குழந்தையும் தேரும் குதிரையும் இங்க வந்திருக்கு. நலன்னா இப்ப ஓட்டிக்கிட்டு வரான் தேரு. இந்த சப்தத்தை கேட்டு நலனுடைய குதிரைகள் இங்க தமயந்தினுடைய பிறந்தாத்துல இருக்க குதிரை லாயத்துல அதுகள் தங்க எஜமானன் ஓட்டின்னு வர சப்தம் கேட்டு அங்க இருந்து கணச்சுதான். அந்த 4 குதிரையும் தமயந்திக்கும் தன் புருஷன் ஓட்டுவது போல் தோணி 7வது மெத்த மேல் ஏறி ஓடி வந்து பார்க்கிறாள். தன் குதிரைகளின் கத்தினத்தை பார்த்துக்கிட்டு நலந்து சந்தோஷப்பட்டு பார்க்கிறாள். ரூபே மேஸ்தி விபரிய ஆஹா ஓட்டுறதோ குதிரை வரதோ சத்தமோ எல்லாம் என் புருஷன் ஓட்டுவது போல் இருக்கு. ரூபம் மட்டும் மாறுதலா இருக்கே விகாரமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன் என் காலகத்தி இப்படி ஆயிட்டே இப்படி எல்லாம் வருத்தப்பட்டாள். அவன் கொண்டு போய் ராஜா அவனுடைய அரவணை வாசல்ல தேர நிறுத்தினான். ருத்துபர்ணன் அயோத்தியாதிபதி இறங்கி உள்ள போனான். அவன் அப்படி ஊரை பாக்குறான். ருத்துபர்ணன் எதுக்கா பாக்குறான்னா ராஜானோ ராஜபுத்திராஷ்டான்னு சொல்லியிருக்காங்க. பல தேசத்து ராஜாக்களும் ராஜபுத்திராலும் வந்திருக்காள். எல்லாரும் சுயம்பரத்துக்கு காத்துட்டு இருக்காள்னு சொல்லியிருக்காரு அந்த பிராமணன். யாரா வந்திருக்காளோன்னு பாக்குறான். உத்திரையும் காணும்.
அப்படியே ரோட்ல மலைப்பழம் வச்சுக்கிட்டு போறான், ஒத்தனையும் இல்லைங்க. ரோட்ல ஏதோ சமாமிக்கிறவன் போறானே தவிர்த்து ஒரு ராஜாக்களோ ராஜபுத்திராலோ வரல சுயம்பரத்துக்கு. என்ன இப்படி சொன்னாரே இவன் நினைச்சுன்னு உள்ள போனான். ராஜா வந்து பீமன் இவனை உட்கார சொல்லிவிட்டு, என்ன ரொம்ப தூரம் அயோத்தி, இங்க வந்தேடே விதர்ப்ப தேசத்துக்கு என்ன காரியம்னு கேட்டா ராஜா. இவன் என்னத்தை சொல்லுவான், பவந்த அபிவாதுகா, உங்களை நமஸ்காரம் பண்ணம்னு வந்தேன்னுட்டானாம். ரொம்ப கெட்டிக்காரன், ஏதாவது சர்டிபிகேட் உழைப்பிடாம. பவந்தம் அபிவாதுகா, உங்களை நமஸ்காரம் பண்ணம்னு வந்தேன்னாராம். அவன் நினைச்சுட்டான் அப்பவே பீமன் நமஸ்காரம் பண்றதுக்கு அங்கே இருந்து வர போறாங்க, என்னமோ இருக்கு விஷயம், அப்புறம் தெரிஞ்சுப்போம்னு ஒரு அரமணி அவனுக்கு ஒழிச்சு கீச்சு விட சொல்லி அங்க ஏற்பாடுலாம் பண்ணிவிட்டாள். இவன் குதிரை நாயத்துல போய் குதிரையை அவுத்து விட்டுவிட்டு இந்த பாகுகன் கையில தலையை வச்சுன்னு வருத்தப்பட்டு உட்காண்டிருந்தான். அப்போ தமயந்தி கேசினின்னு தன்னுடைய வேலைக்காரியை அனுப்பிச்சு தன் புருஷனான பரீட்சை பண்றதுக்காக அனுப்பிச்சாள். பல பரீட்சைகள் பண்ணினாள். அதுல அவனுக்கு ஜலமும் நெருப்பும் கொடுக்காதேன்னு சொன்னாள். எல்லா ஆகாரத்துக்கு வேண்டிய சமைக்க வேண்டிய கரிகாய் அரிசி எல்லாத்தையும் கொடுத்துட்டு 2 குடம் அடுப்பை கொடுத்துட்டு நெருப்பு கொடுக்காதே வரவு கொண்டு வச்சு விடுன்னுட்டாள். அவன் என்ன பண்றான், வரகு எடுத்து அடுப்புல வச்சான்னா குபீர்னு பெத்திக்கிறது. இந்த குடத்தை கண்ணால பார்த்தானா ஜலம் வருது. அதுல இத போய் கேசினி தமயந்தி மேல் மெத்தையில இருக்கிறவள்கிட்ட சொன்னாள். இது மாதிரி கண்ணால பார்த்தா ஜலம் வருது குடத்துல, அவன் வரக தொட்டா தீ பிடிச்சுக்கிறது சொன்னாள். அப்ப தமயந்தி, ஆஹா இதெல்லாம் என் புருஷனுக்குள்ள தேவதானுகிரகமாச்சே, இது இருக்கே ரூபம் விகாரமா இருக்கேன்னு மறுபடியும் நினைச்சாள். இன்னொரு பரீட்சை பண்ணினாள். அவளுடைய கெட்டிக்காரத்தனத்தை பாருங்க. தன் 2 குழந்தையும் கேசினிட்ட கொடுத்து என் கையை பிடிச்சி அழிச்சுன்னு போ, அவன் என்ன பண்றான்னு பாருன்னாள். 2 குழந்தையும் இருந்து அழிச்சுன்னு போனாள். உட்கார்ந்துட்டு இருந்த நலன் பாகுகனா விகாரமான ரூபத்தோடு இருந்தவன் குழந்தைகள் அங்க வரபோதே அவன் பார்த்து 3 வருஷம் ஆச்சு குழந்தைகளே உபீர்னு பாஞ்சு ஓடி போய் 2 குழந்தையும் கட்டின்னு ஓன அழுதான். தன்னை மறந்து எல்லாத்தையும் அந்த குழந்தைகிட்ட இருக்கிற பிரேமே எல்லாத்தையும் இவனுக்கு மறக்க முடியா பண்ணி கட்டின்னு அழும்படியா பண்ணிவிடுது. ஓன அழுதான். அப்ப கேசினி கேட்டா, என்ன இந்த குழந்தைகளை நீங்க கட்டின்னு அழறே, உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாள். இல்ல எனக்கு இது மாதிரி 2 குழந்தை இவ்வளோ நான் பார்த்து நாளாச்சுன்னு அதுக்கும் இப்படி சமாளிச்சுட்டு அதை சொல்லிவிட்டான் நலன். இதை போய் சொன்னாள். தமயந்தி கேட்டுவிட்டு, ஆஹா என் பர்த்தானே தோன்றுதே. இன்னும் அம்மாவை கூப்பிட்டு கேட்டாள், தாயாரே அம்மா நான் போய் நேரம் பேசிட்டு வரலாமா அல்லது இங்க கூப்பிடலாமா பாகுகனே என்று கேட்டாள். நான் உங்க அப்பாவை கேட்டு சொல்றேன். அவள் போய் அவ தன் புருஷனை கேட்டாள். இவ போடாது, அவனை ஒண்ணா அந்த புறத்துல கூப்பிட்டு காக்கட்டும் அவனு சொல்லிவிட்டான். பீமன் கேசினை விட்டு கூப்பிட்டு வர சொன்னாள். ராஜா உங்களை அந்த புறத்துல வர சொல்லியிருக்கா, கூப்பிட்டு வர சொல்றாள்னு. அப்போ அந்த புறத்துக்கு இவனுக்கு வர இஷ்டம் இல்லை. ஏன்னா அவ உயர்ந்த புடவையை கட்டிக்கிண்டு தலைவாரி பின்னிண்டு ஆபரணங்கள்லாம் சாத்திக்கிண்டு கையில பூமாலை வச்சுட்டு வேறு புருஷனை வரிக்கிறதுக்கு அவ தயாரா இருப்பாள். தமயந்தி இப்படிப்பட்ட ஒரு துஷ்டையை போய் நாம் கண்ணால பார்க்கணுமான்னு நினைச்சுண்டு கண் ஜலம் ததும்பி பாகுகன் விகாரமான ரூபத்தோட ராஜா சொல்லிவிட்டானே மரணமேனு வந்தாள் அந்த புறத்துக்கு. இப்ப வியாசர் சொன்னாள், அந்த புறத்துல வந்ததே தமயந்தியை கண்டானான். எப்படி கண்டான் நாள், வருஷத்துக்கு முன்னாடி நலன் காட்டுல அவ படுத்துட்டு இருக்கிற போது எந்த பாதி புடவையை கட் பண்ணிட்டு போனானோ அந்த பாதி புடவையோட அழுக்கோட தலையெல்லாம் ஜட விழுந்து ஸ்நானம் இல்லாம ஆகாரம் இல்லாம உடம்பெல்லாம் அழுக்கு படிஞ்சு கிருஷமான சரீரத்தோட தமயந்தியை கண்டானாம். பார்த்தான் பாகுகன். பார்த்த உடனே இவனுக்கு ஒண்ணும் புரியல, கண்ணுல ஜலம் ததும்பித்தது. அப்ப என்ன பண்ணினாள் தமயந்தின்னாள். யாசர் பூர்வம் திருஷ்டஸ்த்வயா கஷ்டித் தர்மஜ்ஞோ நாம பாகுகா. ஹே பாகுகா, தர்மஜ்ஞனும் புண்ணிய புருஷனும் புண்ணிய ஸ்லோகனும் உலகத்துல எந்த புண்ணிய புருஷனை நலனை பெரியோர்கள் சொல்லுவாளோ அப்படிப்பட்ட புண்ணிய புருஷன் தூங்கின பத்னியான என்ன கைவிட்டுட்டு போனாலே இங்கேயோ கண்டேடோன்னு காட்டாளாம். அந்த பாபி நான் தான் சொன்னானா. பூர்வம் திருஷ்டஸ்த்வயா கஷ்டித் தர்மஜ்ஞோ நாம பாகுகா சுப்தாமுத்ருஜ்ய விபினே புருஷோயா ஸ்திரியம் கதஹ. தூங்கின பத்னிய சாட்சாத் தேவான் அபாய தேவர்கள் மாலை போடணும்னு கெஞ்சினவர்களை வேண்டாம் என்று எந்த புண்ணிய புருஷனை நம்பினேனோ கைவிடலேன்னு சொன்னாலோ அந்த புண்ணிய புருஷன் என்னை கைவிட்டு போட்டாலே அந்த தர்மஜன கண்டேடோன்னு காட்டாளாம். நான் தான் அந்த பாபின்னு. நாம பூர்வம் திருஷ்டஸ்த்வயா கஷ்டித் தர்மஜ்ஞோ நாம பாகுகா. உடனே ராதா என்ன இப்படி ஆட்சிகளேன்னு காட்டாள். உடனே ஒரு பட்டு கார்கோட்டகன் கொடுத்த பட்டு அப்படி ஒரு கடாசில மடிக்கின்றது எடுத்து இடுப்புல கட்டிக்கின்றான். ராஜரூபம்
திவ்ய கிரீட்டம், மகர குண்டலம், திவ்ய கவச்சம், பீதாம்பரம், ராஜசரீரம், அப்புறம் காலை வந்து தொட்டுக்கோன்னு கதறினாளா. இப்ப சொன்னால் அம்மா இத்தனை 7 நாட்டு சனி படுத்தின பாடு, இது கலி பண்ணின காரியம், ஆகினால இது நான் பண்ணதில்லை, நான் உன் புடவையை கட் பண்ணி உன்னை நடுக்காட்டுல விட்டுட்டு போவேனா, எல்லாம் பண்ணினது முழுக்க வரேன்னு சொல்லி உடனே ராஜாவுக்கு தெரிஞ்சு ராஜாவை ஸ்நானம் பண்ணி போஜனம் பண்ணி தம்பதிகள் சௌக்கியமா இருந்து நாளை காலம்பரை என்ன வந்து பார்க்கட்டும்னு சொன்னாலாம். ராஜா மகாராஜா பத்து ராஜ்யத்தை அடைஞ்சால் அகண்ட ராஜ்யத்தைன்னு சொல்லியிருக்காள். 7 நாட்டு சனி இனி தோஷங்கள்லாம் விலகி குடும்பம் நலனை பத்தி பேசினா, அந்த புண்ணிய புருஷனை பத்தி பேசினா, சனிதான் ஒரே ஆட்டமா ஆட்டனா அதிச்சாரம் போக்குவரத்து ஜெகத்துல படுத்தாத பாடெல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கான். சரி சனியும் குருவும் இப்போ 3 ராசியில சஞ்சாரம் குரு. ஆமா பெரிய மகத்தான பயத்தை கொடுக்கும்னு சொல்றாள். அப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரங்கள்லாம் இருக்கிற காலத்துல புண்ணிய புருஷாவை பத்தி பேசினா புண்ணியம். அதுக்குதான் பாரதத்தை எழுதி வச்சிருக்காரு வியாசர். அதனாலதான் ராமாயணம் கேட்கிற போதும் பாரதத்தை உள்ள போற விட்டுருக்காள். நைஷதம் தமயந்தீவா பைமீபதி மனூரதா ததா விக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனூரதா. எப்படி நலனை அண்டினவளோ தமயந்தி, அது மாதிரி எந்த யுமான இக்ஷ்வாகுல நாயகனான ராமனையே நான் அண்டினவள் சொன்னாலாம்.